ஹாய் வணக்கம். என்னப்பா டாக்ஸிக்லாம் பார்த்து ஒரு மாதிரி சோகமா இருக்குன்னு தெரியுது. ஆ இல்லைங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது அது ஓகே தான். அது ஒரு அனுபவம் தானே. அலறி அடிச்சு ஓடிறல. கரெக்ட் தானே? இல்ல அவ்ளோ அந்த அப்படிலாம் அளவுக்கு இல்ல. இல்ல. ரைட்டு. ஆ நம்ம இதுக்கு மேல ரொம்ப மோசமான படங்கள்லாம் பார்த்ததுனால ஓரளவுக்கு தாங்கிக்கிட்டோம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும். ரைட்டு. இப்போ தலைவர் தர்மன் கொஞ்சம் ஷெட்யூல் முடிச்சுட்டு திருப்பி சென்னை வந்தாரு கேள்விப்பட்டேன். ஸோ ஆமா. அவ்வளவுதானா இதுக்கப்புறம் அங்க ஓவர்லயே முடிஞ்சது. ஹைதராபாத்ல அப்புறம் வந்து 2 நாள் தான் ஷூட் போயிருக்கு போல இருக்கு. ஆனா ம், இப்போதைக்கு க்ரூ அங்க தான் இருக்காங்க. தலைவர் மட்டும் தான் வந்திருக்காரு. ம், ம், ஒருவேளை ராம் போத்திரனுடைய இண்டிவிஜுவல் அவர் மட்டும் இருக்கிற தலைவர் இல்லாத அவருடைய ஷார்ட்ஸ்லாம் அங்க எடுக்குறாங்களான்னு தெரியல. ம், ம். ஓ அதனால ரஜினி சார் அவருடைய போர்ஷன் மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டார் போல இருக்கு. இப்போ அகைன் சென்னையில இப்ப பக்கம் எப்ப ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும் ஐடியா இருக்கா? ஆமா அவங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும் போல இருக்கு. ஒரு 1 வீக் மேல ஆகும் எப்படி? இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ம். இல்ல நம்ம பேசிட்டு இருக்கும்போது கிளம்பி வந்தாலும் வந்துடலாம். நமக்கு தெரியல. சரி அப்புறம் அந்த ரணபாலியா அந்த படம்? ரணபாலி ஆமா. தேவகவுடா விஜய் அவரோட தேவரகொண்டா. படம். அது ராஷ்மிகா தானே ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க இல்லையா? நானே தலைவி கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான். கல்யாணம் ஆகவே தான் மேல இருந்தாலும் நடிச்சா நம்ம இன்னைக்கு ஹீரோயினை பார்க்க தான் செய்றோம். சோ 2 பேரும் நடிச்ச படம் அக்டோபர் 16 ரிலீஸ்க்கு கேள்விப்பட்டேன். ஆமா. சோ அக்டோபர் 16 மறுபடியும் ஒரு ரூமர் கிளம்புது. ஜெயிலர் 2க்கு ஏதாவது படம் வருமா, ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அது எப்படி? தேவரகொண்டெல்லாம் தலைவர் வந்து ஒரு குட்டி பையன் மாரி. ஏதோ அது ஒரு சில தியேட்டர்ல அது ரிலீஸ் ஆகட்டுமே. விஜய் தேவரகொண்டாக்காக தலைவர் படம் தள்ளி வைப்பாங்களா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இல்ல அது அவங்க தான் போடுறாங்கன்னா உங்களுக்கு எங்க போச்சு விஜய் இல்ல பாஸ். அறிவு? அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியா இருக்கு. லுக் ஆமா. நல்லா இருக்கு. ஒருவேளை அது பேன் இந்தியா ரிலீஸ் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமோ? ஸ்கிரீன் ரெண்டு படி அப்படின்ற மாதிரி கேக்குறேன். 2 படமுமே வரட்டும். ஜெயிலர் 1 வரும்போது போலா சங்கர்ன்னு மெகாஸ்டார் சிரஞ்சீவி படம் வந்துச்சு. ம். அதுக்கு முன்னாடி 2 படம் பெரிய ஹிட் குடுத்தாரு. போலா சங்கர் பெரிய எதிர்பார்ப்பு. நம்ம வேதாளம் ரீமேக் தெலுங்கு ரீமேக். ம், ம், ம். ஆமா, ஆமா. ஜெயிலர் 1 தெலுங்குல பெரிய ஹிட். 50 கோடி 60 கோடி வசூல் பண்ணுச்சு. ம். போலா சங்கர் வாஷ் அவுட். இத நான் எதுக்கு சொல்றேன்னா, அதுக்கு சொல்றேன். சிரஞ்சீவி ஃபேன்ஸ் நீங்க வந்து ரொம்ப பெர்சனலா எடுத்துக்காதீங்க. நடந்தது. ஸோ அதனால அ விஜய் தேவரகொண்டா வரட்டும் தப்பில்ல. அவர் ஒரு பக்கம் அவருக்கு ஒரு 100 சீன் 200 ஸ்க்ரீன் கிடைக்கட்டும். அப்புறம் அந்த ஃபோர்ப்ஸ் இந்தியா நினைக்கிறேன். அந்த மேகசைன் பேரு. ஃபோர்ப்ஸ் இந்தியாவா? அந்த மேகசைன்ல தலைவர பத்தி அந்த நியூஸ் பார்த்தேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான் விஜய். ஷோஸ் டாப்பர்ஸ் 2026 அப்படின்னு ஒரு பட்டியல் ரிலீஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லான செலிபிரிட்டிஸ் ஒரு 100 பேர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வகையில இந்த வருஷம் ஒரு டைட்டில் ஷோஸ் டாப்பர்ஸ். அதுல கோலிவுட்ல இருந்து 2 நடிகர்கள் பேர் தான் இடம் பிடிச்சிருக்கு. ஒண்ணு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், இன்னொன்னு வந்து தி ஒன் சூர்யா. ஓ! இதுல நமக்கு கிடைச்ச இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த வருஷம் செலிபிரிட்டிஸ் நடிகர்கள்ல வந்து அதிக சம்பளம் வாங்குற நடிகர்கள்ல தலைவருக்கு 2வது இடம். ஃபர்ஸ்ட் வந்து அல்லு அர்ஜுன். ம். தலைவருடைய சம்பளம்னு பாத்தீங்கன்னா 220ல இருந்து 280 கோடின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபேன்டாஸ்டிக். 3வது இடம் நீங்க யாருன்னு கேட்கணும். யாரு? விஜய் தளபதி. ஓ! 200ல இருந்து 250. அவர் வந்து நான் ஏன் இந்த சொல்றேன்னா, கேமராமேன் ஒரு தீவிர விஜய் ஃபேன். ஸோ தப்பு இல்ல. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம 2 பேரு நம்ம கோலிவுட்ல 2 பேர் ஷோ பண்ணிட்டு இருந்தா அடுத்த நம்மளுடைய போட்டோ அதுல வரும்னு நினைக்கிறேன். சொல்றேன். ஸோ இந்த வருஷம் வந்து 2வது இடத்துல சூப்பர் ஸ்டார், 3வது இடத்துல தளபதி வரணும் இருக்கிறது வந்து நல்ல விஷயம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நமக்கு கிடைச்ச இன்னொரு தகவல் என்னன்னா, கூலி திரைப்படம் வந்து ஓவரால் கலெக்ஷன் 675 கோடின்னு அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைட் கூலியினுடைய மொத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 675 கோடி அக்கார்டிங் டு ஃபோர்ப்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸும் கேள்விப்பட்டேன். தர்மனுடைய படத்தை பத்தி. கேளுங்க. அக்டோபர்லயே முடிச்சிடற மாதிரி சொல்றாங்க. அது கன்ஃபார்ம் தானா? ஆமாங்க. ஒரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து அஸ்வத் வந்திருக்கும் போது அவரு தருமனை பத்தி நிறைய விஷயம் சொல்றாரு. ரஜினி சார் வந்து உண்மைதான் நெல்சன் சொன்ன மாதிரி நான் போனா பக்கத்துல போன எஞ்சி நின்றுறாரு. கேட்டதுக்கு இல்ல அந்த டைரக்டர் அதுக்கு ஒரு இந்த கிராஃப்ட் கொடுக்குற மரியாதை மரியாதை. எப்பயுமே அப்படிதான். எல்லா டைரக்டருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. அதான் அவரு சிலாகித்து சொல்றாரு. அது கிராஃப்ட் கொடுக்குற மரியாதைன்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருந்தாரு. அப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அக்டோபர் முடிஞ்சிடும்னு சொன்னாரு. அது ஒரு மாதிரி ஹாஃபேயா இருந்துச்சு. அவர் ஏன்னா 2 படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு. நம்ம அஸ்வத் சொல்ல வந்தது என்னன்னா, தர்மன் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிம்புவோடைய அடுத்த படத்தை நான் டைரக்ட் பண்ண போறேன்னு சொன்னார். ஏன்னா அவர் இப்போதைக்கு அரசன்ல பிஸியா இருக்காரு. இது அக்டோபர்ல முடிஞ்சிடும். அடுத்து வந்து ஜனவரியில சிம்பு படம் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னார். ஆனா அக்டோபர்ல முடிஞ்சிரும்னு அவர் சொன்னது தர்மனை சொன்னாரா? இல்ல அரசன் படத்தை பத்தி சொன்னாரான்னு யாருக்கும் தெரியாது. தெரியாது. ஓகே. ஸோ ஜனவரி வந்து சிம்பு ஒரு படத்தை ஷூட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அப்படி பார்த்தாலுமே தர்மன் அக்டோபரோ நவம்பரோ முடிஞ்சிடும். ஆக்சுவலி இது குயிக் ப்ராஜெக்ட்டுங்க. ஆமா சீக்கிரமா முடிகிற மாதிரி. நீங்க கடைசி 2 படம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து 2மே பெருசு. டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து கூலி வந்து 2 வருஷ ப்ரொடக்ஷன். இது அதையும் அதுக்கும் மேல 2 1/2 இயர்ஸா ஜெயிலர் 2க்கான மேக்கிங் போயிட்டே இருக்கு. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்லாம் ரீசெண்டா போனாங்க. ஸோ 2மே பெரிய ப்ராஜெக்ட்.
ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 90s நிறைய படங்கள் தலைவர் படம் வரும் 3 மாசத்துல படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்க பூஜை போட்டாங்கன்னா. ஸோ அப்படி ஒரு படமாக தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் சுந்தர் சி உள்ள வந்தார். ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு ஒரு படம் டக்குன்னு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நிறைய படம்ல இந்த இந்த படத்தோட ஸ்டார்டிங் எப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஒன்று சொல்லியிருப்பாரு. சிபி சக்கரவர்த்தி ஏன் வேணான்னு சொன்னேன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா கதையே பெருசு, ரஷ்யாவுக்கு போகணும், ஆப்கானிஸ்தான் போகணும், ஸ்கேல் பெருசு, பட்ஜெட்டு, டைம் டியூரேஷன் ஜாஸ்தி ஆகும், அதனால தான் வேணாம்னு சொல்லியிருக்காரு. சிம்பிளா ஜாலியான ஒரு படம் இருக்குல்ல, ஃபன்னா. ஸோ இந்த படம் அப்படிதான் டக்கு டக்குன்னு முடிக்க போறாங்க. ஸோ அக்டோபர் முடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஆமா, இதுல வேற 2 விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி தர்மன் ஸ்டார்ட் ஆகும்போது சுந்தர் சி சாரை வச்சு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஜான் 2027 போட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா, ரிலீஸ் டேட்டே போட்டிருந்தாங்க. ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் சுந்தர் சி சார் வரல, அப்புறம் சிபி மாறி போச்சு. இப்போ லேட்டா ஸ்டார்ட் ஆகிறதுனால ஜான், அதாவது பொங்கல் அப்போ சியோன் வருது, சிவகார்த்திகேயன் படம். எஸ்கே அது வருது, அதுவும் கமல் சார் ப்ரொடக்ஷன் தான்ல. ஸோ இந்த படத்தை தர்மனை வந்து ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு தலைவருக்கும் ஏப்ரல் மாதம் படம் வந்து படையப்பாக்கு அப்புறம் வரலன்னு நினைக்கிறேன். நான் தப்பாக பேசியிருந்தேன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க. ஸோ சம்மர் ஹாலிடேஸ் குறி வச்சு தர்மன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல் டுடே. டாடா பாய்.